நிறைய சாயில் இருக்குது. நம்ம எடுத்த உடனே வந்து அலுவியல்லேருந்து ஆரம்பிப்போம். அலுவியல் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் ராக்காக இருக்கலாம், கிளைமேட்டாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம். இது 3 தான் வந்து ஃபேக்டர். ஓகே, சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அலுவியல் சாயில்னு பார்த்தோம் அப்படின்னா 40% ஆஃப் இந்தியா வந்து அலுவியல் தான் இருக்குது. மோஸ்ட் ஃபெர்டைல் டைப்புன்னு சொல்கிறாங்க. நார்தர்ன் பிளைன்ஸில் இருக்குது, டெல்டா பெனின்சுலா ரிவரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெல்டா வெறும் இல்லை, டெல்டா ஆஃப் பெனின்சுலா ரிவர். ஓகே, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் மட்டும் வந்து அலுவியல் சாயில். அலுவியலில் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாஷ் வந்து அதிகமாக இருக்குது. அதுவே பாஸ்பரஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸோட டெபாசிஷன் மூலயமா வந்து ஃபார்ம் ஆகுது. டைப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா காதர், பங்கர். காதர்னா நியூவாக இருக்குது, மோர் ஃபெர்டைல், ஓல்டாக இருக்குது. ரெட் சாயில் பார்த்தோம் அப்படின்னா 18% ஆஃப் இந்தியா கவர் பண்ணும். நெக்ஸ்ட்டு வெதரிங் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்கோட இதுவெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு ரெட்டாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்குது. கலர் பார்த்தோம் அப்படின்னா எல்லோவாக மாறும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் நடக்கும்போது. இது வந்து வாட்டர் டெஃபிசிட் ரீஜன்ஸில் எல்லாமே ரெட் சாயில் கண்டுபிடிக்கிறாங்க. விச் கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பிடிமான் ஜோன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லோ ரெயின்ஃபால் ஏரியான்னு கூட சொல்கிறாங்க. இந்த இடத்துல மவுண்டெயின் சாயிலில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமஸ் வந்து அதிகமாக இருக்கும். மவுண்டெயின் இல்லை, மான்டெயின் சாயில் ஹியூமஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது இன்னொன்று என்னென்னு சொல்கிறாங்கன்னா மாஷி பேட்டி சாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸில் சீன் பண்ணப்படுது. ஆர்கானிக் மேட்டர் அப்படி இல்லைன்னா ஹியூமஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹை ஹியூமிடிட்டி அண்ட் ஹை ரெயின்ஃபால் வர இடத்துலலாம் இது காணப்படுது. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெசர்ட் சாயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லோ ரெயின்ஃபாலில் தான் காணப்படுது. which is less than 50 cm. வெஸ்டர்ன் பஞ்சாப் அப்படின்னா குஜராத், ஹரியானா, பஞ்சாபில் ராஜஸ்தான் ஆக்சுவலி, குஜராத் அண்ட் ஹரியானாவில் காணப்படுது. சரி, லேட்ரேட் சாயில் பார்த்தோம் அப்படின்னா 4.3% ஆஃப் இந்தியன் ஏரியா கவர் பண்ணுது. லீச்சிங் ப்ராசஸ் மூலயமா ஃபார்ம் ஆகுது. அதாவது மினரல் சச்ச சிலிக்கான்லாம் வந்து சாயிலிருந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து லேட்ரேட் சாயில்னு சொல்லுவோம். ஹை டெம்பரேச்சர் ஏரியாவில் இருக்குது, ஹை ரெயின்ஃபால் ஏரியாவில் இருக்குது. இதை வந்து பிரிக் சாயில்னு கூட சொல்கிறாங்க. கேஷ்யூ க்ரோத்துக்கும் கல்டிவேஷனுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபவுண்டன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா. அடுத்து வந்து பிளாக் சாயில் பார்த்தோம் அப்படின்னா 15% ஆஃப் இந்தியா இதில் தான் இருக்குது. இது வந்து எரப்ஷன் ஆஃப் லாவாலேருந்து வருது. மகாராஷ்டிரா, குஜராத்தில் அதிகமாக இருக்குது. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டிவ்லேயே நார்த் வெஸ்ட் சைட்ஸில் அதிகமாக இருக்குது. இதை வந்து இன்னொன்று என்னென்னா ரெக்கர்னு சொல்கிறோம். இது வந்து கிளேலே இன் நேச்சர்னு சொல்கிறோம். இம்பெர்மியபிள் சாயில், அதாவது ஹை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செல்ஃப் ப்ளவிங், அதுவே வந்து ப்ளவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்ஸ் அ கிராக் வென் ட்ரை அண்ட் ஸ்டிக்கி வென் மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் சூட்டபிள் சாயில் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காட்டன் கல்டிவேஷனுக்கு. இது ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் பார்த்தோம் அப்படின்னா 2-10 days வந்து ரெக்வயர். இது வந்து அயனில் அதிகமாக இருக்கும், லைம் வந்து அதிகமாக இருக்குது, அப்புறம் அலுமினாவும் அதிகமாக இருக்குது. அலுமினியம் இல்லை அலுமினா அதிகமாக இருக்குது. லூமி சாயில்னு சொல்லிட்டு இந்த பிளாக் சாயிலோட இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாண்ட் கண்டென்ட் இந்த பிளாக் சாயிலில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை லூமி சாயில்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து 12 யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு 1971 மேப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, எக்ஸ்டெண்ட் டு 3 டிஸ்ட்ரிக்ட், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. ஏதாவது நீல்கிரிஸ், ஓகேவா. கிரேட் ரன் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருக்குது, சுந்தர்பன் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, நந்தாதேவி, நோக்ரேக், பஞ்சமாஹிர், நெக்ஸ்ட்டு ஷிம்ப்ளிபால். அடுத்து என்ன அன்ஷ்னகுமார், அனர்கண்டக். இது வந்து சோட்டா நாக்பூர் மத்திய பிரதேஷ் பார்டரில் இருக்குது. கிரேட் நிக்கோபார், அகஸ்தியமலை, நெக்ஸ்ட்டு கஞ்சன்ஜுங்கா. இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் மிக்சடுன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. பின்னான்றது வந்து லேட்டஸ்ட் ஆடட். ஓகே, இப்போது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா. ஹிமாச்சல் பிரதேஷில் கோல்டு டெசர்ட் இருக்குது. ஓகே, உத்தரகாண்டில் தான் வந்து நந்தா இது இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோன்னா ரேன் ஆஃப் கட்ச் வந்து குஜராத்தில் இருக்குது. அப்படியே மத்திய பிரதேஷில் மட்டும் 2 இருக்குது, பாச்மாஹிரி, பன்னா அப்படின்றது 2மே. சண்டிகரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனஜ்குமார், அமர்கண்டக் இங்கே தான் இருக்குது. ஒடிசாவில் தான் வந்து ஷிம்ப்லால் நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால் நமக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில் ஒன் ஆஃப் த பார்ட். சிக்கிமில் தான் கஞ்சன்ஜுங்கா இருக்குது. திபாங் அப்படின்றது அருணாச்சல் இருக்குது. ஓகே, மேகாலயாவில் என்ன இருக்குதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திப்ரு ஷைகோஹா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அஸ்ஸாம். திப்ரு ஷைகோஹான்றதும் அஸ்ஸாமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்
ஷேஷஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷில் இருக்குது. நீல்கிரிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவோட பார்டரில் இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழில் இருக்குது. கிரேட் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக இருக்குது. சரி, ஓகே. நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் தான் வந்து ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணுத்துலேயுமே. அண்ட் லார்ஜஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர்லேயே ரேன் ஆஃப் கட்ச். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் டைப்புக்கு போகிறோம். ஓகே, அலுவியல் அப்படின்னு சொன்னால் பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரொம்ப பொட்டாஷியம் இருக்கும். லைமும் வந்து இதில் ரிச்சு தான். ஆனால் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் ஏரியா. இந்த அலுவியலில் என்ன க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ராபி, காரிஃப் கிராப்ஸ், வீட்டு, ரைஸு, சுகர் கேன், காட்டன், ஜூட்டுன்ற மாதிரியெல்லாம் வளர்க்கலாம். ஓகே, அலுவியம்லேயும் காட்டன் வளரும். ஆனால் பிளாக் சாயிலில் நல்லா வளரும். பிளாக் சாயில்ன்றது டெக்கன் பிளாட்டியூவில் இருக்குது. கிருஷ்ணா ரிவர், கோதாவரி ரிவர், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, லைம், அலுமினியம், லைம், அயன், மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே ரிச்சாக இருக்குது. நைட்ரோஜனும் லேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்பரஸும் லேக்காக இருக்குது. ஸோ அதனால தான் அலுவிகளுக்கு கீழே வந்து பிளாக் இது வருது. ஹியூமஸும் இதில் வந்து லேக் தான். காட்டனுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோவார், டொபாக்கோ, வீட்டு, ரைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் சாயில். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூவில் ஈஸ்டர்ன் பார்ட்டு, தமிழ்நாடு, கோவா, ஒடிசா, மேகாலயாவில் இருக்குது. அயன் அண்ட் பொட்டாஷியில் ரிச்சாக இருக்குது. எதில் டெஃபிசிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைம், நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ஹியூமன். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு, ரைஸு, காட்டன், சுகர் கேன் பல்சஸில் இது க்ரோ ஆகும். லேட்ரைட் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுத்துலேயும், அசாம் ஹில்ஸ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசாவில் இருக்குது. இது வந்து அயனில் ரிச்சாக இருக்குது. சிலிக்காவில் முதல்ல புவராக இருக்கிறது எதுனா லேட்ரைட் தான். அது ஆல்ரெடி மேலே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ், பொட்டாஷ், ஹியூமஸ் நார்மலாக எல்லாத்துலேயும் லேக்காக இருக்க மாதிரி இதுலேயும் லேக்காக இருக்குது. டீ, காஃபி, ரப்பர், கேஷ்யூ, மில்லட். ஓகே, டெசர்ட்னு பார்க்கும்போது ராஜஸ்தான், நார்த் குஜராத், சதர்ன் பஞ்சாப் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா. ஓகே, இது வந்து சால்யுபிள் சால்ட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் மேட்டர்ஸில் ரொம்ப டெஃபிசிட்டாக இருக்கும். இது வந்து அன்சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன்னு சொல்கிறாங்க. இரிகேஷன் யூஸ்ஃபுல் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் ட்ராட் ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான். ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைம், மில்லட், பார்லி, காட்டன், மைஸ் அண்ட் பல்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட் அண்ட் அசாம் ஹில்ஸ். அயனில் ரிச்சாக இருக்குது. ஹியூமஸ்லேயும் ரிச்சாக இருக்கிற முதல் இது பார்த்தோம் அப்படின்னா மவுண்டெயின்ஸ் தான். லைமில் ஆனால் டெஃபிசிட்டாக இருக்குது, விச் இஸ் குட் ஃபெர்டிலைசர்ஸ். ஃபெர்டிலைசர்ஸோட வந்து ஆக்சுவலி குட் ஃபெர்டிலைசர் கிடையாது. ஃபெர்டிலைசர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ, ஃப்ரூட், மெடிக்கல் பிளான்ஸ் எல்லாமே வந்து க்ரோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சலைனை நம்ம என்ன சொல்கிறோம், ரே, கலர், உஷார், தூர், ருக்கர்னு நிறையா சொல்கிறோம். அண்ட் ஆல்கலைன்னு சொல்கிறோம். இது வந்து பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, அதாவது ட்ரைடு பார்ட் எல்லா இடத்துலையுமே இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. சோடியம், மெக்னீஷியம், கால்சியம்ன்ற இந்த இதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் மெனி சால்ட் அப்படின்ற இடம். ஓகே, அன்ஃபிட் ஃபார் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் பெட்டி அண்ட் மாஷி, கேரளா அண்டு கோஸ்டல் ரீஜன் ஆஃப் ஒடிஷா, தமிழ்நாடு, சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இதை வந்து சால்யுபிள் சால்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் மேட்டர்ஸும் அதிகமாக இருக்கும். ஆனால் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பரஸ் இல்லை பாஸ்பேட், ஃபஸ்ட்டு பாஸ்பேட் வந்திருக்கு. இது வந்து கம்மியாக இருக்கும். ரைஸ் அண்ட் ஜூட் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. டெக்கான் அப்படி வேகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாக் சாயில் வந்து டெக்கானில் இருக்குது, கேட்டன். நெக்ஸ்ட் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்பரிக் இருக்குது, ப்ராஸ்பரஸ் அம்மோனியாவும் இருக்குது. ரெட் அண்ட் எல்லோ சாயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா அண்ட் சண்டிகர். ரெட் அண்ட் எல்லோ, ரெட் சாயில் ஆக்சுவலி அது ரெயின்ஃபால் அவ்வளோவா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கர்நாடகா, சதர்ன் இது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ எல்லா இடத்துலையும். இது வந்து ரெட் சாயில் எதில் வருதுன்னா கிறிஸ்டலின் இக்னீஷியஸ் ராக் மூலியமாக வளருது. ஓகே, நெக்ஸ்ட் பீடாலஜி அப்படின்றது சாயில் ஜியாகிரஃபி. எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமஸை வச்சு அதுதான் வந்து ஹியூமஸை டிட்டர்மைன் பண்ணதுன்றது ரொம்ப தப்பு. ஓகே, டைம் தான் வந்து ஒரு சாயிலோட திக்னஸை டிட்டர்மைன் பண்ணுது. டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் தான் வந்து அதோட வெதரிங்கை ரேட் பண்ணுது. பேரண்ட் ராக் தான் வந்து அதோட கலரை சூஸ் பண்ணுது. ஓகே, climate and பேரண்டிங் ராக் தான் வந்து சாயில் ஃபார்மேஷனோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரா, ஃபானா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வந்து ஹியூமஸோட ஃபார்மேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும், நாட் தி ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப்ஸ். நெக்ஸ்ட் டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ் அண்ட் சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதெல்லாம் டெக்கான்னாலே சாயில் பிளாக் சாயில் தான். ஓகே, 40% ஆஃப் எது கவர் பண்ணுது அலுவியல் சாயில். சில்ட் டெபாசிட் எப்படின்னா இண்டோ கேங்கட்டிக் பிரம்மபுத்திரா ரிவல்ஸோட இதுவாக இருக்குது. இது வந்து பொட்டாஷில் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸில் போராக இருக்குது. பிளாக் சாயில் பார்த்தோன்னா டெக்கான் பிளாட்டியூஸ். ஓகே, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ், சம் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு.
கோதாவரி அண்ட் கிருஷ்ணா வரைக்கும் ரீச் ஆகிருக்கும். ஓகே, இங்கே வந்து லாவா ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெகருக்கு இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். பிளாக் சாயில் எவ்வளோ டீப் வரைக்கும் போயிருக்குன்னா 25 சென்டிமீட்டர் டீப் வரைக்கும் தான் போயிருக்கு, ரொம்பலாம் இல்லை, 25 இது. நெக்ஸ்ட்டு ரெட் சாயில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் ரெட்டாக இருக்குன்னா ஃபெரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இதில் வந்து மில்லட், கிரவுண்ட்நட், பொட்டேட்டோ, ரைஸ் கல்டிவேஷன் அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. பிளாக் சாயிலில் பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் க்ளே இருக்கிறதுனால வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அது காட்டனுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் கிராப் அப்படின்னு சொல்லும்போது காட்டன் தான். ஓகே, மாய்ஸ்ட் கெப்பாசிட்டியும் வந்து பிளாக் இப்போ தான் பார்த்தோம். ஸ்டிக்கி வென் இட் வெட் அண்ட் பிகம் டிஃபிகல்ட் டு ஒர்க் ஆன் இட். பிளாக் வந்து ஸ்டிக்கியாக இருக்குமா, வெட்டாக இருக்கும் போது அப்போ பண்ணிக்கலாம், அப்போ வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் வேலை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தா வந்து கிளே ஸ்ட்ரக்சர், ஹைலி ஃபெர்டிலைஸ், கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம், பொட்டாஷ், லைம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நைட்ரஜன் பாஸ்பரஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ப்ளவிங்ன்றது இதை தான் சொல்லுவாங்க. அப்லாண்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதில் ரொம்ப லெஸ் ஃபெர்டைலாக தான் இருக்கும் லோ லேண்டை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிடாமினெண்ட்டாக எங்கள் பிளாக் சாயில்னால் மகாராஷ்டிராவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேட்ரைட் சாயில். இது வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் இருக்கும். இது வந்து அயன் அண்ட் அலுமினியமில் அதிகமாக இருக்குது. ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி வாட்டர், அயன் ஆக்சைடும் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட், கேரளா, அசாம். லேட்ரைட் சாயில் ரொம்ப அதிகமாக எங்கே கண்டுபிடிக்கும் அப்படின்னா கர்நாடகாவில் தான். ஓகே, தமிழ்நாடு, ஒரிசா, சோட்டா நாக்பூர் அண்ட் மேகாலயாவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லேட்ரைட் சாயில் இருக்கும். ஓகே, சூட்டபிள் கிடையாது அக்ரிகல்ச்சருக்கு, ஆனால் ரெட் இன் கலர்னாலே லேட்ரைட் தான். ஓகே, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் அலுவியம் தான் இருக்கும். ஏன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த கோஸ்டல் சாயில்னு சொல்கிறோம். அதை இது அலுவியல். ஆமாம். ஓகே, லார்ஜஸ்ட் அவைலபிள் இன்டென்சிவ்லி க்ராப் கல்டிவேட் ஆகிறது அலுவியல் தான். 43%, 40% என்ன வேணால் சொல்லலாம். இதில் வந்து பொட்டாஷ், கால்சியம் அதிகமாக இருக்குது. பாஸ்பரஸ், நைட்ரஜன் கொஞ்சம் கூட இல்லை. பல்சஸ், வீட்டு, சுகர். ஓகே, பிளெயின் ஏரியா ஆஃப் கங்கா வந்து எதால் கவர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயிலால் கவர் பண்ணப்படுது. பேடி, வீட், மெய்ஸ், ஆயில் சீட், பல்சஸ், பொட்டாஷ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நார்தன் பிளெயினில் எது அதிகமாக இருக்குது? அலுவியல் சாயில். கெரவா டைப் வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது திக் டெபாசிட் ஆஃப் கிளேஷியர்ஸ் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேக் டெபாசிட்ஸ் எங்கே ஃபவுண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்பஞ்சால் ரேஞ்சில் இருக்குது. ஓல்டு அலுமினியம்னா பங்கர். ஓகே, சாண்ட் அண்ட் பெப்பிள்ஸ் வந்து பங்கரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் சாயில் வந்து எப்படி ரெயினுக்கு அப்புறம் வருது அப்படின்னா பெட்ரிகோர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஃபர் த ஸ்டடி ஆஃப் சாயில், பீடாலஜி தெரியும். ஃபார்ம்டு பை த சாண்ட் அண்ட் சில்டர் டெபாசிட்ஸ் டியூரிங் அ சி அண்ட் ரிவர் வேவ்ஸ். டெபாசிட் மூலமா வரதுனாலே அலுவியல் தான். Parent material for the formation of all types of soil. Okay, dash is a parent material. Soil க்கு parent யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக் தான். ஓகே, கோர்ஸ், மீடியம்,